எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அருமை தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, எத்தனையோ பேரு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து அப்பா, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே சப்பா சபை ஒரு மனதாய் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கல்வாரி இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வர இருக்கிற ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவீராக. அப்பா மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரோடு ஆண்டவரை நீர் பேசுவீராக. இந்த நாளிலும் நாங்கள் பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற வசனம், சத்தியத்தை எல்லாம் நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி செபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே ஆவியானவர் உள்ளாவி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் பேசி ஆண்டவரை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்ப போவதற்காக நன்றி அப்பா. துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Jesus. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தருவீராக. வரவேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க. தடைகளை மாற்றுவீராக, சோம்பலை மாற்றுவீராக. தூக்கத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும். தேவனே, உம்முடைய மகா பெரிய இரக்கம் கிருபைகளை இந்த நாளிலே விளங்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம். வருகிற வந்து கொண்டிருக்கிற தகப்பனே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் மகா பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ சித்தம் எங்கள் மத்தியிலே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆராதனை நாயகன். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நித்திய ஜீவ வாழ்க்கை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உணர்ந்தவர்களாய் பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னி வீழா கை காணிந்து சிந்ததோது
சிலுவை என் மேன்மை. உன் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்தே மேன்மையாகினேன், தூய்மையடைந்தே மேன்மையாகினேன். விண்ணைக்கு சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விண்ணைக்கு சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இப்பேற்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. அவர் சிலுவைக்கு சென்றதின் நிமித்தம் நமக்கு வாழ்வு. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யார் யார் அதை உணர்கிறார்களோ, எனக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார், எனக்காகத்தான் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடவப்பட்டார், எனக்காகத்தான் ஈட்டியால் குத்தப்பட்டார், எனக்காகத்தான் சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டார் என்று யார் யார் உணர்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உண்டு, சாபத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஹல்லேலூயா. நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, சொட்டு சொட்டா ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார். மக்கள் கண் காண்க பரலோகத்திற்கு ஏறி சென்றார். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களினாலே பார்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏதோ கட்டுக்கதைகளை நம்பி நாம் இங்கே வந்து ஆராதிக்க வரவில்லை. எல்லாம் நிச்சயிக்கப்பட்டது, கண்களினாலே காணப்பட்டது, அநேகராலே அறிக்கை பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை நாம் ஆராதிக்க வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஹல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் உன்னை சமமாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் உன்னை சமமாக்குவார். முத்திர மோதிரமாய்
தெரிந்து கொண்டாரே, முத்திர மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே,
ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. அவர்களுக்கு பாதைகளை உருவாக்கி கொடுத்த தேவன், அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தின தேவன், உங்களையும் என்னையும் அவ்விதமாய் நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நாம இல்லை. அவருடைய கிருபை இருக்கிறபடினால தான் நாம் இங்கே ஆராதிக்க வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லோரும் எழுமின்று தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரிப்போமா? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமா? இடைவிடாத நன்றி உமக்குத்தானே ஆண்டவரே, இன்னை இல்லா தேவனே உமக்குத்தான் அப்பா. ஹல்லேலூயா. எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே கடந்த இரவு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவனுடைய சபைக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் நிற்பதும் ஆண்டவரே நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி தினமும் தினமும் உம்முடைய புதிய கிருபைகளினாலே இரக்கங்களினாலே எங்களை முடிசூட்டி வழி நடத்தி வருகிறீரே. தகப்பனே, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா நீர் மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் தூசியாய் இருக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே நாங்கள் தூசி அற்பமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. தகப்பனே, உம்முடைய சித்தத்தினாலே எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி, நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி, நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி, நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீரை துடைத்தீரே நன்றி நம்மை ஐயா. காண்கிற தேவன் ஒருவர் நம்ம முன்னே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் அவர். உயிர்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவர். நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா
இணையில்லாத தேவன் அவர். யாரோடு ஒப்பிடப்படத்தக்க முடியாதவர் அவர். நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மோடு நிரந்தரமான தேவன் அவர். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஓ ரகல தரித ரம ஷபரிவி கபரபலபரபா ஓ ரகல தரகலபா. எல்லாமே அவர்தான், எல்லாமே அவர்தான். அவர் இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரமஷதரதர கலபரிபா ஷதரிமா கபரபலவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா இன்னொரு விசை கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்பட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருங்கள்.
81வது சங்கீதம் கீத்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். ஆசாப் எழுதின சங்கீதம். இந்த சங்கீதத்தில் முதலாவதாக 1 முதல் 4 வசனங்கள் வாசிப்போம் என்றால், நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி கர்த்தரை பாடுங்கள். கம்பீரமாய் கர்த்தரை பாடுங்கள். யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து சங்கீதம் பாடுங்கள். ஊதுங்கள், எக்காலம் ஊதுங்கள், ஆர்ப்பரியுங்கள். பாட வேண்டும், கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும், கர்த்தரை சங்கீதம் பாட வேண்டும், எக்காலம் ஊத வேண்டும் என்று சங்கீதக்காரனாகிய ஆசாபு சொல்லுகிறார். நம்முடைய பலனாகிய தேவன், நம் தேவன் நம்முடைய பலனாயிருக்கிறார். நம்முடைய பலன் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய சரீர பலன் அடிக்கடி நாம் சோர்ந்து போகும்போது, நம்முடைய பலன் குன்றும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய பலனாகிய தேவனை அந்த நேரங்களில் எல்லாம் கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சரீர பலனானாலும் ஆவிக்குரிய பலனானாலும் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் நம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. சரீர பலன் குன்றும் போதெல்லாம் என்றைக்கெல்லாம் நாம் சோர்ந்து போய் ஆவியிலே நம்ம சிறிது பலவீனமாய் இருக்கும் பொழுதெல்லாம் ஆவிக்குரிய பலத்தையும் சரீர பலத்தையும் நாம் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கியே நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாட வேண்டும், பாடல் பாட வேண்டும். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் பலன் குன்றும் போதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும். அதாவது வீட்டில் இருந்தால் நம்ம அவ்வளவு சத்தமாக பாட முடியாது, கம்பீரமாக நம்ம சங்கீதம் பாட முடியாது. அதுக்காக தான் என்றெல்லாம் வாரந்தோறும் தினம் கூட ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தரை சத்தமா பாடணும், சத்தமா துதிக்கணும், சத்தமா ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது நாம் எழுந்து போன பலனை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறோம். இது 4வது வசனத்தில், இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. இது நாம் ஏதோ சும்மா செய்யறது கிடையாது. இஸ்ரவேலுக்கு பிரமாணம். பிரமாணம் என்றால் சட்டம். ஆண்டவர் இதுக்கு தான் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு பிரமாணமே இதுதான். யாக்கோபின் தேவன் விதித்த நியாயம். நம்ம கர்த்தரை பாடுவது, ஆர்ப்பரிப்பது, சங்கீதம் பாடுவது, எக்காலம் ஊதுவது, இசைக்கருவிகளை வாசிப்பது எல்லாம் தேவன் இஸ்ரவேலுக்கு பிரமாணமாக ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பிரமாணத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். 5வது வசனம், நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருக்கும் பொழுது 430 வருஷம், கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்களை தன்னுடைய ஓங்கிய வேத்தினாலும் பலத்த கைகளினாலும் அவர்களை ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறப்பட பண்ணினார். மோசே, ஆரோன் என்பவர்களை கொண்டு ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். 6வது வசனம், அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். கர்த்தர் பலத்த கையினால இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு வர பண்ணினார். பெரிய அற்புதம் செஞ்சார். செங்கடலை 2ஆய் பிளந்து உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை சோதித்தார். கர்த்தர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை கண்முன்னால பார்த்த அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 66:10, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். தேவன் சோதிப்பார் என்றால் ஆமா சோதிப்பார். தேவனே எங்களை சோதித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவன் சோதிப்பார். ஏனென்றால் நம்ம எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா, ஆண்டவர் நம்முடைய தேவனை நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோம், எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம் என்பதை தேவன் சோதித்து அறிகிற தேவனாயிருக்கிறார். நீதிமானை சோதித்து அறிகிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்படி கர்த்தரை முறுமுறுக்காமல் இருக்கிறார்களா, எப்படி
எப்பொழுதுமே நம்மளுடைய நிறைவில் நாம் கர்த்தரை முறுமுறுக்கவே மாட்டோம். நிறைவு வந்த பொழுது, ஒரு செல்வ செழிப்பாய் நாம் வாழும் பொழுது, திருப்தியாய் வாழும் பொழுது யாரும் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்க போவதில்லை. எல்லாரும் கர்த்தரை துதிப்பார்கள், சங்கீதம் பாடுவார்கள், ஆர்ப்பரிப்பார்கள். என்று குறைவு வருகிறதோ, ஒரு குறைவு என்று நம்ம வாழ்க்கையில் வந்து விட்டால் தெரியும். அப்போ தெரியும் நம்ம எப்படி, நம்மளுடைய விசுவாச அளவு எப்படி இருக்கிறது என்று. யாத்ராகமம் 17 7. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. வந்தப்போ அவர்கள் 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் சூர் என்ற வனாந்திரத்திலே சுற்றித் திரிகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். 17:1 பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. தண்ணீர் குடிக்க இல்லை அப்படின்னோடனே மோசேயிடம் போய் முறுமுறுத்தார்கள். கர்த்தரிடத்துல போய் விழுந்து மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்துல போய் கேட்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், உன் கையில் இருக்கிற நீ செங்கடலை பிளந்த அந்த கோலை கொண்டு நீ அந்த கண்மலையில் ஓங்கி அடி, அப்பொழுது தண்ணீர் வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல போய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். மோசேயும் ஆரோனும் போய் அந்த இடத்துல தண்ணீர் கொடுத்தாங்க. அந்த இடத்துல கர்த்தரை முறுமுறுத்தாங்க. ஒரு குறைவுன்னு வந்தப்போ கர்த்தரை முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும். பரீட்சை பார்க்குறாங்க, நிஜமாவே கர்த்தர் எங்களோடு இருக்காரா இல்லையான்னு பரீட்சை பார்க்குறாங்க. கர்த்தரை நாம் ஒரு நாளும் பரீட்சை பார்க்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் குறைவு வருகிறதோ, குறைவு தண்ணீர் என்பது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம். தண்ணீர் இல்லை என்றால் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் வாழ்கிறதுக்கு, மனித உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் ரொம்ப ஆதாரமான ஒன்று. அந்த தண்ணீர் இல்லாத போது கர்த்தரை நோக்கி முறுமுறுத்தார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயே கூட அநேக முறை நம்மளுடைய வாழ்க்கையின் ஆதாரம் அசைக்கப்படுகிறது. நம்ம எந்த நம்பி இருக்கோமோ அந்த ஆதாரம் அசைக்கப்படும் பொழுது, அந்த ஆதாரம் குறைவுபடும் பொழுது நாம் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அன்று மேரிபா என்ற இடத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அது நிமித்தமாக அநேகர் அழிக்கப்பட்டார்கள். அத்தனை பேருமே ஆண்டவர் நடத்தி சென்ற கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஏனென்றால் அநேக இடங்களிலே, இந்த 40 ஆண்டு காலத்தில் அநேக இடங்களிலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், கர்த்தரை முறுமுறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட இது இந்த காரியம், இந்த சம்பவம் அந்த அவர்கள் பிரயாணத்தை தொடங்கின சில நாட்களில், சில வருடங்களில் நடந்தது. அதற்கப்புறம் 40 ஆண்டுகள் இருக்கும் பொழுது கூட, என்னாகமம் 20 அப்போ கூட தண்ணீர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. என்னாகமம் 20:2 ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அந்த ஆரம்ப காலத்திலேயும் தண்ணீர் இல்லை, ஆதாரம் இல்லை. அப்பொழுதும் பரீட்சை பார்த்தார்கள், அப்பொழுதும் முறுமுறுத்தார்கள். அதற்கப்புறமும் கூட 40 ஆண்டு முடிய போது மிரியாம் காதேசிலே அவர்கள் தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அந்த இடத்திலும் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கூட மோசேயும் ஆரோனும் கர்த்தருக்கு முன்பாக விழுந்தார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் சொல்றார், கண்மலை பார்த்து நீ பேசு. 8வது வசனம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். 10வது வசனம், மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மோசே கேட்கவில்லை. கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசு என்று தான் சொன்னார். ஆனால் என்ன பண்ணல,
கர்த்தரை பரிசுத்தம் பண்ணவில்லை, கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. 2 தரம் அடித்தார் என்று பார்க்கிறோம். 13வது வசனத்தில் இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடே வாக்குவாதம் பண்ணினதனாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. மேரிபாவின் தண்ணீரிடத்திலே நம்மை சோதித்து அறிகிற தேவன் இன்று நம் மத்தியில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் குறைவு வருகிறதோ அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை பாடி ஆர்ப்பரித்து பாட வேண்டும், சங்கீதம் பாட வேண்டும். நம் வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திபாரம் எல்லாம் அசைக்கப்படும் பொழுது நம் குறைவுகளிலே நம் தேவனை நோக்கி முறுமுறுக்கவே கூடாது. ஏனென்றால் நம் தேவன் அந்த இடத்திலே நம்மை சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த சோதனையிலே ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 10வது வசனம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாயை விரிவாய் திறக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அமைதியா உட்கார்ந்திருக்க கூடாது. ஆலயத்திலே அமைதியா உட்கார்ந்திருக்க கூடாது. சத்தத்தை உயர்த்த வேண்டும். கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதிக்க வேண்டும். வாயை விரிவாய் திறக்கும் பொழுதுதான் கர்த்தர் நன்மையினால் நிரப்ப முடியும். நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறேன். எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? நாம் வாயை திறந்து ஜெபிக்க சொல்றோம். எதற்காக வாயை திறந்து துதிக்க சொல்லுகிறோம் என்றால் கர்த்தர் அப்பொழுதுதான் நம் வாயை நிரப்ப முடியும். கர்த்தரால் நாம் நிரப்பப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர் நம் வாயை நன்மையால திருப்தியாக்குற தேவனாய் இருக்கிறார். நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். 16வது வசனம் முடிகிறது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். உச்சிதமான கோதுமை என்றால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செகண்ட் குவாலிட்டியோ தேர்ட் குவாலிட்டியோலாம் ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. எதுனாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். நம்ம இந்த உலகத்தில் நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் பணக்காரவங்க வாங்குறவங்க பிராண்ட் இருக்குது, ஏழை மக்கள் வாங்குகிற பிராண்டுன்னு இருக்குது. ஆனால் நம் தேவன் நமக்கு சொல்கிறாரு, உச்சிதமான கோதுமை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ராஜாக்கள் சாப்பிடுவாங்க இல்லையா, அவர்களுடைய மேஜையில் இருக்கும் பல பதார்த்தங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும். ஆண்டவர் நமக்கு ராஜாக்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்றால் கண்மலை தேன், கலப்படமே இல்லாத தேன், அவ்வளவு சுத்தமான தேன், அவ்வளவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான தேன். அந்த தேனை கொடுத்து நமக்கு திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கு. நமக்கு ஏதோ ஒரு மட்டமான ஒரு பொருள் கிடையாது, நமக்கு ஒரு இன்ஃபீரியரான குவாலிட்டி கிடையாது. எல்லாவற்றிலும் முதல் தரமான குவாலிட்டி தான். கர்த்தரை ஆர்ப்பரித்து நம்ம வாயை விரிவாய் திறந்து அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கும் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையாகி நாம் கர்த்தரை ஒரு நாளும் குறைவிலே தாழ்விலே முறுமுறுக்காமல், பரீட்சை பார்க்காமல், ஆண்டவரை அவரை பலனாகிய கர்த்தரை நாம் நம்பி விசுவாசித்து வாயை விரிவாய் திறந்து அவரை கனம் பண்ணி அவரை துதித்து பாடும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தர போதுமான தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பா. நாம எல்லாரும் கரங்களை தட்டி மகளை ஆசீர்வதிப்போம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாயாக என்றார். அப்ப நாம இதுவரை பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை காட்டிலும் பெரிதான காரியங்களை உங்களையும் என்னையும் கர்த்தர் காண செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. காண செய்து கொண்டு இருக்கிறார். நம்ம இன்னும் பெரிதான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் சந்ததிகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இப்பேற்பட்ட மாபெரும் அதிசயமான காரியங்களை காண செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை சொல்லிவிட்டு 51ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவ தூதர்கள் வானத்திலிருந்து ஏறுகிறவர்களாம் இறங்குகிறவர்களாம் வானம் திறந்திருப்பதையும் காண்பீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. 1ஆம் வசனத்தில், 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. நாத்தான்வேல்ட்ட பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி முடித்த 3ஆம் நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
செய்த முதல் அற்புதம் என்று வேதத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கானா ஊரிலே அந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தேவன் பெரிதான காரியத்தை செய்தார். எல்லாருடைய கண்களும் காணும்படியாய் பெரிதானவைகளை செய்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன அற்புத செயல்களை, அதிசய செயல்களை நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை இந்த மாதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வேத வசனத்தை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், நம்ம தேவனுடைய பெரிதான காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே விசுவாசம் தேவை என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானித்துக் கொண்டிருந்தோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்ப விசுவாசம் இருக்கிறவர்கள் தேவனுடைய பெரிதான காரியங்களை காண்பார்கள் என்று நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதே போல தானியேல் சிங்க கெபியில போடும் பொழுதும் தேவனையே விசுவாசித்தான், அதனாலே அவனுக்கு ஒரு சேதமும் வரவில்லை என்று கடந்த வாரத்திலே பார்த்தோம். இன்னைக்கு நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். பெரிதான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் பெரிதான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் இயேசு செய்த காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு செய்த காரியத்தை நானும் செய்வேன் என்று சொல்லுவீர்கள்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு என்ன செய்தார் என்று பார்ப்போம் என்றால், இதே 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் 42ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாசரு மரித்து 4 நாளாயிற்று. அவளுடைய சகோதரி அந்த கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது நாருமே என்று அவள் சொன்னாள். ஆனால் சொன்னபோது கர்த்தர் சொல்லுகிறார், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்ணுகிறார் என்றால், நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க நடந்தது இதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இயேசு ஜெபம் பண்ணுகிறார். எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்றால், நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த காரியத்தை முடிக்கல இன்னும், ஆனா நீர் செவி கொடுத்து விட்டீர் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசத்தோட ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபமும் அப்பேற்பட்டதாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லிவிட்டு, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்னு ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பேற்பட்ட விசுவாச அறிக்கை பாருங்களேன். இயேசு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எப்பேற்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், எனக்கு பதில் கொடுக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை, ஆமா, பிணியாளிகளை உயிரோட எழுப்பிடும், ரட்சிக்கும், பிணியாளிகளை பாதுகாக்கும், பிணியாளிகளை தேவன் அவங்களை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்தோட இயேசு அந்த இடத்துல ஜெபிக்கிறார். காரணம் என்னன்னா, இதுவரை அவரும் 4 நாள் நாரி போன சரீரத்தை உயிரோட எழுப்புனது கிடையாது. உள்ள இருக்கு, நாரி போய் இருக்கு. ஆனா அவர் விசுவாசத்தோட பிதாவை நோக்கி ஜெபம், நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். அப்பேற்பட்ட ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ள இருக்கணும். அந்த ஜெப வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கையில அப்பேற்பட்ட எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. 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 ஏன் அப்படி சொன்னார்னா, நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக
அவர்கள் நிமித்தமாய் இதை சொன்னேன். ஹல்லேலூயா. அவர்கள் நிமித்தமாய் சொன்னேன், சூழ்ந்து இருக்கிறவர்கள் நிமித்தமாய் சொன்னேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய ஜெபம் இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு அப்புறம்தான் சொல்றாரு, லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் விசுவாசம் நிறைந்ததா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் நிறைந்ததா இருக்க வேண்டும். நாங்கள் இந்த வீட்டில் ஜெபம் ஆரம்பிக்கும் பொழுது 2 பேர் மாத்திரம் வந்தாங்க. 2 பேர் மாத்திரம் வந்தாங்க முதல் ஜெபம் ஆரம்பிக்கும்போது. இன்னைக்கு இந்த நிலைக்கு வரும் அப்படிங்கிறத இதை விட பெருசாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதே ஒரு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமையும் சிறுமையுமான எங்களையும் ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இப்பேற்பட்ட விருப்பத்தையும் வாஞ்சையும் கொடுத்து இந்த காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் என்றால், தேவ சித்தம் உங்கள் மூலமாய் என் மூலமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் இருக்கு. தேவன் திரளாய் பெருக பண்ணுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பெரிய காரியங்களை தேவன் பெரிதானவர்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோட இருக்கணும். இயேசு ஜெபித்தது போல கண்களை, அதாவது வசனம் சொல்கிறது, இதோ தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே என்று சொல்லுகிறார். கண்களை ஏறெடுக்கிறதே அப்படிங்கிறது ஜெபத்தை காட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அவர் அதிகாலையிலே ஜெபித்தார், இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார். அவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருந்தார், முழுவதும் ஜெபித்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியமானவைகளாக இருக்கும். பெரிதான காரியங்களை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மலை பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பதாக திரளாயிருந்த ஜனங்களுக்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறவர்கள பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஜெபித்ததோடு மட்டுமல்ல, தமக்கு முன்பதாக இருந்த மக்களுக்கு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் பிதாவை நோக்கி. பிதாவானவர் பரமண்டலங்களிலே இருக்கிறார். நம்ம கண்களை மேல் நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கண்ணை மேல நோக்கி ஜெபிக்கணும். நம்ம கண்ணை மேல ஏறெடுத்து பார்க்க வேண்டும். பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்கிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நம்முடைய ஜெபம் முக்கியமான ஜெபம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஜெபம் இப்படி இருக்க வேண்டும். சோதனைக்குள்ள நான் போயிடக்கூடாது ஆண்டவரே, சோதனைக்குள்ள போயிடக்கூடாது. என்னை சோதிக்கிறதுக்கு பிசாசுக்கு நான் அனுமதி கொடுத்துடக்கூடாது. நான் ஜெபித்தேன் என்றால் அவன் என் பக்கத்திலே வரமாட்டான். அதனால தகப்பனே, சோதனைக்குட்பட பண்ணாமல் என்னை தீமை ரட்சித்துக் கொள்ளும். சோதனை வரும் என்றால் தீமை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தீமை வருவதற்கு முன்பதாகவே நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுக்கும் பொழுதே இந்த ஜெப காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம முன்னாடியே ஜெபிக்க கத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. முன்னாடியே நம்ம ஜெபிக்க கத்துக்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் முன்னாடியே நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம்
தீமைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதனைக்கு உட்பட பண்ணாதபடி. அன்னைக்கு பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னை சாத்தான் சொலவில் புடைக்கிறது போல புடைக்க போறான், உன் விசுவாசம் ஒழியாதபடி, உனக்காக ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ நம்மளுக்கு ஜெப வாழ்க்கை இருக்கும் என்றால் நம்ம சாத்தான் நம்மளை சொலகுனாலும் புடைக்க முடியாது. நமக்கு ஒரு ரெகுலரான ஜெப வாழ்க்கை இருக்கும் என்றால், அன்னைக்கு அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியும் போய் கெத்செமனே தோட்டத்தில் எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான்னு கேட்காரு. அவங்களால ஜெபிக்கவே முடியலை, தூங்கி தூங்கி விழுந்தாங்க. கடைசியில் என்ன நேர்ந்தது? இயேசுவையே மறுதளிச்சுட்டு போயிட்டான். அவன் வாழ்க்கையில் இயேசுவையே மறுதளிச்சுட்டு போயிட்டான். ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் நமக்கு விசுவாசம் இருக்காது. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பெரிதான காரியங்களை பார்க்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது என்ன? அவரோடு பேசுகிற காரியம் தான். எப்படி நம்ம ஒரு மனிதரோடு பேசுகிறோமோ அதே போல் அவரோடு பேசுகிற காரியம் தான். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்திலே தாயிடத்திலே எப்படி பேசுகிறாளோ அதே போல தான் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயும் பேச வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். அவரோடு பேசுகிற காரியம்தான் ஜெபம். பிறகு ஜெபம்னா நீங்கள் வேற எதுவும் நினச்சிடாதீங்க, வேற மாதிரி போல அப்படின்னு. அநேகர் ஜெபிக்கிறது ஒரு தகப்பனிடத்தில் பேசுவது போல பிதாவாகிய தேவனிடத்தில் பேசலாம். அல்லேலூயா. பிதாவே அப்படின்னா அவர் அப்பா தான் நமக்கு. அந்த அப்பாவிடத்தில் பேசுவதற்கு நம்ம தயங்கவே கூடாது. ஏன்னா இயேசு ஜெபிக்கிறவர் மாத்திரமல்ல, எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதில் பிரதானமாய் நான் சொல்லுவேன் என்றால், இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனைகள், உபத்திரங்கள், வேதனைகள் உண்டு. அது தீமையை கொண்டு வந்துவிடக்கூடாது. அதற்கு முன்பதாகவே நீ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது அவருடைய பிரசங்கமான அந்த மலை பிரசங்கத்திலே இதை சொல்லிவிட்டார். அதனால நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதே போல் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறையை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீ உன் வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணு, வீட்டை கதவை பூட்டி ஜெபம் பண்ணு அப்படின்னா உன் தனி ஜெபத்தை குறிக்குது. தனி ஜெபத்தை குறிக்கிறீங்க. தனியாய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன். அவர் அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீங்க தனியா போய் வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு அதற்குரிய பலனை அவர் கொடுக்கிறார். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளியரங்கமாய் நீ மறைவிடத்தில் செபிக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையிலே பெரிய மகத்தான கிரியைகளை வெளியரங்கமாய் செய்வார். மறைவாய் அவர் செய்ய மாட்டார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியங்கள் எல்லாம் பெரிதானவைகள் எல்லாம் வெளியரங்கமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இப்போ சுற்றி இருக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய்த்தான் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது 7ஆம் வசனத்தில், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகளை போல ஜெபம் பண்ணாத அப்படின்னா, பிற மக்களை போல நீ ஜெபம் பண்ணாத, பிற மதத்தினரை போல நீ செய்யாத. நான் உன்னுடைய அந்தரங்கமான காரியங்கள், அந்தரங்கத்திலே செய்கிற ஜெபங்களை எல்லாம் கேட்டு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவன். அதனால நீ அவங்கள போல வீண் வார்த்தைகளை சொல்லி நீ வேண்டிக் கொள்ளாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் என்று சொல்ல, வீண் வார்த்தையை கொண்டு வராத. அங்க என்ன தேவையோ அதை மாத்திரம் அவரிடத்துல சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். அதை விட்டுட்டு நம்ம வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப நம்ம வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பவே கூடாது.
அது நமக்கு தேவையில்லாத வார்த்தை. ஏன்னா நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம தேவை என்னன்னு அறிந்திருக்கிறார் அவர். அது நம்முடைய தேவை அல்ல. அவன் நமக்கு விரோதமாக இருந்தாலும் அது அவர் பார்த்துக்கொள்வார். அது நமக்கு தேவை கிடையாது. விரோதமாக இருக்கிறவனையே நம்ம பட்சத்தில் கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. அதனால நம்ம வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பக்கூடாது. வீணான காரியங்களை சொல்லி செபிக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செபிக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறார். எப்படி செபிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுக்கிறார். வீட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணணும், வீண் வார்த்தைகளை சொல்லவே கூடாது. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வெளியரங்கமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களாம் தேவாலயத்திற்கு. ஒருத்தன் பேர் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்பவன் அவன் நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறவன். அவன் வேத வசனத்தில் என்ன சொல்லுதோ அதன்படி வாழுகிறவன். ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன், மக்களிடத்துல போய் பணம் வாங்குறவன். அதனால மக்கள் எல்லாம் அவனை வெறுப்பாங்க. இந்த பரிசேயன் தன்னுடைய வைராக்கியமான வாழ்க்கை வாழுகிறவன். அவன் 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள் என்று இயேசு இந்த பகுதியிலே சொல்லுகிறார். அதில் போய் பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணினானா அப்படின்னா, நான் தசம பாகம் கொடுக்கேன், நான் காணிக்க கொடுக்கேன், இந்த மனுஷனை போல இல்லை இப்படின்னு மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். வாரத்தில் 2 தடவை நான் உபவாசிக்கேன் அப்படின்னு தான் பெருமையை பினாத்திக்கிட்டே இருந்தான். அந்த இடத்துல தன்னுடைய பெருமையை தான் அந்த இடத்துல சொல்லி கொண்டு இருந்தான். கடைசியில் இவன் என்ன ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இன்னைக்கு நமக்கு தேவையான ஜெபம் இதுதான். நாம காணிக்க கொடுக்கிறதுனாலையோ நாம உபவாசம் இருக்கிறதுனாலையோ தேவனிடத்திலிருந்து கிருபையும் இரக்கத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயமில்லை. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி ஜெபிப்போம் என்றால் அவருடைய கிருபையும் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பெருமையான காரியத்தை நான் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்தினால என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. எனக்கு நான் உபவாசம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் காணிக்க கொடுப்பேன், எனக்கு அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒரு மாற்றமும் நடக்க போவது கிடையாது. ஆனால் இங்கே ஆயக்காரன் சொல்கிறான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கிருபை ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும், கிருபை மேலே கிருபை தாரும், கிருபை மேலே கிருபை தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். உம்முடைய சமூகத்தில் நிற்க என்னை பாத்திரவானாய் மாற்றினீரே, அதற்காய் நன்றி அப்படின்னு நம்ம செபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றான். பார்வையின்படி அந்த பரிசேயன், எழுத்தின்படி அந்த பரிசேயன் நீதிமான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் அவன் வேத வசனத்தில் என்ன நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சோ அதை செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் தன்னை தாழ்த்தினவனைத்தான் கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார். அல்லேலூயா. தன்னை தரை மட்டும் தாழ்த்துகிறான். அவன் தரை மட்டும் தாழ்த்துகிறான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் நமக்குள்ளே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஜெப ஜீவியம் நமக்குள்ளே இருக்கணும். நம்மகிட்ட இருக்கிற பெருமைகள் நிறையா இருக்கலாம். அந்த பெருமையினால் கர்த்தருடைய கிருபை கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையை நம்ம நாளுக்கு நாள் பெற்றுக்கொள்ளணும். அந்த பெருமை கிடைச்சதே அவர் கொடுத்த கிருபை தான். அந்த பெருமையை இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் என்றால் இனிமே தேவையான கிருபை கிடைக்காது. அந்த கிருபையை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவரிடத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக போய் ஓயாமல் போய் நான் பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் நம்மை நீதிமானாய் ஆக்கிவிட்டார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். நீதிமானுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அன்னைக்கு நோவாவுக்கு கிருபை கொடுத்தார், அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிருபை கொடுத்தார்.
அதே போல தேவன் நம்முடைய குடும்பங்களுக்கு கிருபையை தினந்தோறும் கொடுக்கணும். தினந்தோறும் கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. அந்த கிருபை வேணும் அப்படின்னா தேவ சமூகத்துக்கு செபிக்கணும், நம்மை தாழ்த்தி செபிக்கணும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல போய் நிற்பதற்கு நம்முடைய பெருமையெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அவரிடத்துல சேருவதற்கு நம்மகிட்ட இருக்கிற பணம் காசு உதவாது. அவரிடத்துல வந்து சேருவதற்கு நம்மை தாழ்த்துவதுதான் முக்கியம். அப்ப நம்ம அப்பேற்பட்ட ஒரு தாழ்மை வேணும் நமக்குள்ள. தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய பெருமைகளை தேவனுடைய சமூகத்திலே பேசுவதை விட்டுவிட்டு நாம் நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே பேசும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். நமக்கு தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் செபிக்கணும், நமக்காக செபிக்கணும். ஜெப வாழ்க்கை நமக்கு முக்கியம். ஏன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம செபிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். செபிக்கணும். ஏன்னா இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்படி ஜெபிக்கணும், இப்படி 2 பேர் ஜெபித்தாங்க, இதுல இந்த விதமாய் ஜெபித்தவனை தான் நான் நீதிமானாக்கினேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் நாம் அதன்படி வாழ, அதன்படி செபிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன்படி செபிக்க நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அவிதமான பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஜெப ஆவியை தேவன் நம்மத்திலே ஊற்றி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே செபம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே செப ஆவி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. செபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிதான கிருபைகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்ம செபிக்கணும். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஒரு விதவையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் நியாயத்திற்காய் போய் நிற்கிறாள் அந்த நியாயாதிபதியின் இடத்துல. ஆனா அவன் இவளை சட்ட பண்ணவே இல்லை. ஆனாலும் திருப்பி திருப்பி போகிறா. அந்த மனிதன் கொடுமையானவன், மனிதர்களை மதியாதவன், அவன் கொடுமையானவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவள் திரும்ப திரும்ப போறான் அந்த விதவை. போனதுனால கடைசியில் அவன் சொல்றான், நான் இவளுக்கு உதவி செய்வேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்கிறது, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். கற்பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடர்களாய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கையில தேவன் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உங்க ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுப்பார். நீங்கள் அந்தரங்கங்களிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு வெளியரங்கமான பலன் சீக்கிரத்திலே உண்டாகும். சோர்ந்து போகாதிருங்கள். அந்த விதவையோட மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் மதியாதவன், யாரையுமே மதிக்க மாட்டானா. அவன் தேவனுக்கு பயப்படாதவன். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அப்படிப்பட்ட முன்னாடி போய் அந்த விதவை போய் நிற்கிறார். ஒரு நேரம் போல 2 முறை அடிக்கடி போறா. போன நியாயமே கிடைக்காதுன்னு தெரியுது. ஏன்னா அவன் மனுஷரை மதிக்க மாட்டானே, காது கொடுத்து கேட்கவே மாட்டானே. ஆனாலும் அவன் சோர்ந்து போகல, போறா. திருப்பி திருப்பி போறா, திருப்பி திருப்பி போறா. ஆனா அந்த நியாயாதிபதியே, அந்த தேவனுக்கு பயப்படாதவனே, அந்த நியாயம் செய்யாத மனுஷரை மதியாதவனே, நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பரம பிதா நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார். வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். அதனால நம்ம சோர்ந்து போகவே கூடாது. நாம சபைக்கு வந்து வந்து என்னத்தை கண்டோம்னு சொல்லவே கூடாது.
ஆமாம், சோர்ந்து போகாமல் வரணும். ஹல்லேலூயா. ஏன்னா பதில் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர் நானாக இருந்தேன்னா உடனே கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது கொடுக்கிறவர் அவராக இருக்கிறபடினால அவர் சித்தம் எப்போ வைத்திருக்கிறாரோ அப்போ தான் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சால் எல்லாருக்கும் குழந்தை பிறந்துரும்னு நினைக்காங்க. கல்யாணம் முடிஞ்சால் எல்லாரும் குழந்தை பிறந்துரும்னு நினைக்காங்க. கடைசி வரை குழந்தை பெறாமல் போனவங்களும் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச 10வது மாதத்தில் குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ அது கொடுக்கறது யார்? அவர் தான். அப்போ யாராலையும் முடியாது, அது கர்த்தர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. அவரிடத்துல அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிடாதீங்க. அநீதி உள்ள ஒரு மனுஷனால அந்த விதவை தாய் அடிக்கடி என்னை வந்து பார்க்கிறபடினாலே அவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தன்னுடைய இருதயத்திலே நினைத்து கொள்ள முடியும் என்றால், நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஒன்று கூட தரையில தவறி போக விடாதபடி எல்லாவற்றிற்கும் பலன் கொடுப்பார். ஒன்றுமே தவறி போகாது, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். அதனால ஜெபிக்க சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அல்லேலூயா. ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வரும். ஜெயமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது இன்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஜெபமணி சோர்ந்து போன நேரங்களிலே ஆவியானவர் உதவி செய்கிறார். ஜெபமணி நம்ம எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காததுனால நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளில ஒரு பலவீனம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறோம். நம்முடைய பலவீன நேரங்களிலே நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு எதிராய் நடக்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் அறியாதிருக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது 27ஆம் வசனத்திலே, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார். ஆனால் அதில் ஒன்று சொல்லியிருக்கு. யாருக்காக வேண்டுதல் செய்கிறாரா ஆவியானவர்? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யல, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பலவீன நேரங்களிலே நமக்காக செபிக்க ஒரு ஆவியான தேவன் நம்மத்திலே இருக்கிறார். அவர் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏனென்றால் நம்முடைய பலவீன நேரங்களிலே என்ன ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அதே போல 15ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி செபித்தாரோ அந்த லாசரு கல்லறையில இருந்து அதே எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று யோவான் இதிலே எழுதி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால் நாம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
இயேசு இப்படித்தான் ஜெபித்தார் அன்னைக்கு கல்லறையில். எனக்கு செவி கொடுப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அதே எண்ணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய ஜெபத்தை எல்லாம் அவர் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். ஒன்று கூட தவறி போகாது. நீங்கள் அவரிடத்துல ஏறெடுத்த ஜெபங்கள்ல ஒன்று கூட தவறி போகாது. வெளியரங்கமான பதில் உண்டு. மறைவான ஜெபங்களுக்கு வெளியரங்கமான பதில் உண்டு. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, உங்களுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமான விசுவாசத்தோட உறுதியாய் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். ஆவியில, பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம் என்றால், செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோம் என்றால் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்படின்னா ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த காரியத்தில் ஒன்று தேவ சித்தம் இல்லாமல் இருக்கலாம். தேவ சித்தம் என்னவோ அது ஏற்ற வேளையில் அவர் செய்வார். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து இருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த அவரால் செய்யப்பட்ட காரியம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்துதான் ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு வெளியரங்கமான பதில் சீக்கிரமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொருத்தரவும் எத்தனை நாளைக்கு, இந்த வேதனை எத்தனை நாளைக்கு, இந்த பற்றாக்குறையான வாழ்க்கை எத்தனை நாளைக்கு, எப்படியோ நான் தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, எப்படியோ நான் தேவனுக்காக செய்து கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு நீங்க நினைத்து சோர்ந்து போகாதீங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க, விடாம ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்துல உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்லியிருக்கார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கூப்பிடுறதுல சோர்ந்து போகாதீங்க. அவர் பெரிய காரியங்களை, நம்ம அறியாத காரியங்களை நம்ம பார்க்கிற வரைக்கும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் அதுல உள்ள அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கை நமக்கு வேணும். நம்ம சோதனைக்குள்ள போயிடக்கூடாது, சோதனைக்குள்ள போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு புருஷர்கள் ஜெபிக்கவே அவசியம் இல்லாதவர்கள் ஜெபித்தார்கள். ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபேக்காளுக்காக ஜெபித்தான். 20 வருடமாய் திருமணமாகி குழந்தை இல்லாத ஈசாக்கு ரெபேக்காளு ஜெபித்தான். தேவன் கருவுரை செய்தால் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மலடியாயிருந்த அன்னாள்